ஆன்மநேய உள்ளங்களுக்கு வந்தனம். இன்று ஞாயிறு. ஞாயிறு என்பது சூரியனை குறிக்கும். சூரியன் என்பது ஜீவனை குறிக்கும். ஜீவன் என்பது ஆன்மாவிய நாமெல்லாம் அறிவு இழந்ததுனால இன்னைக்கு ஜீவர்களா இருக்கோம். இந்த ஜீவர்கள், அதாவது இந்த ஜீவான்மாக்கள், அப்போ அறிவை இழக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஆன்மாக்களுக்கு பேரு பரமான்மாக்கள். பரம் அப்படின்னாலே நம்ம உயர்ந்தது அப்படின்றத பார்த்தோம். அதுல வள்ளல் பெருமான் பரம், பரம்பரம், பராபரம் அப்படின்றது, அதனாலதான் சுத்த சன்மார்க்கத்துல எவ்வகையிலும் உயர்வுடையது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதுல வர அனுபவங்கள்லாம் எவ்வகையிலும் உயர்வுடையது அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்றாரு. இந்த இந்த ஜீவான்மாக்கள் மறுபடியும் அதனுடைய பழைய நிலைக்கு போகணும். அதே போல வள்ளல் பெருமான் ஜீவகாருண்ய ஒழுக்கத்துல 16வது கேள்வியில ஏன் யாருமே இன்னும் வள்ளல் பெருமானுக்கு அப்புறம் இந்த நிலையை அடையல அப்படின்றதுக்கான விளக்கத்தை அந்த 16வது கேள்வியில கொடுத்துருப்பாங்க. என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, இகலோகத்துல ஜீவகாருண்ய ஒழுக்கம் வழங்காத பட்சத்தில் பரலோகத்துல நமக்கு ஜீவகாருண்ய ஒழுக்கம் வழங்கவே வழங்காது. அப்படி வழங்காதனால ஒருவரும் முக்தி இன்பத்தை அடைய மாட்டாங்க. அந்த முக்தி இன்பம் என்பது இப்போ வள்ளல் பெருமான் அடைஞ்ச அந்த சித்தி முக்தி, அந்த முக்தி நிலையை அடையல அப்படின்னா இங்க நம்ம யாருமே ஆன்ம லாபம் அடையல, சிவானுபவத்தை இன்னும் பெறல. அந்த சிவானுபவம் எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னா, அந்த சிவம் இப்படிப்பட்ட சிவ நிலைகள், அதாவது ஆன்மா மலத்தை நீக்கினா அதுக்கு பேரு சிவம். அந்த சிவம் எப்படிலாம் இருக்குன்றத நம்ம எல்லாமே பார்த்தோம். இந்த வாரம் பார்த்துட்டே வரோம். அப்போ இது மாதிரி அனுபவங்கள்லாம் நமக்கு ஏன் வரல அப்படின்றத நம்ம முதல்ல சிந்திக்கணும். இப்போ இந்த ஆன்ம லாபம் என்பது 3 வகையா பிரிச்சிருக்காங்க வள்ளல் பெருமான். இம்மை இன்பம், மறுமை இன்பம், பேரின்பம்ன்ட்டு. வள்ளல் பெருமான் நமக்கு சொன்னதெல்லாம் பேரின்பத்தை அடையிறதுக்கான ஒரு வழியை தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. பேரின்பத்தின் சாவிக்கு நமக்கு ஜீவகாரணத்தை கொடுத்துருக்காங்களே தவிர, இந்த இம்மை மறுமை இன்பம் எல்லாம் சமய மத மார்க்கங்களே பேசியாச்சு. அதுலயே அதற்கான விஷயங்கள்லாம் இருக்கு. ஆனால் நமக்கு இங்க இல்லையா அப்படின்னா, இங்கேயும் நமக்கு இருக்கு. ஆனால் அதெல்லாம் சாதாரணம், அதெல்லாம் நம்ம கடந்து வந்துடணும். ஏன்னா அதெல்லாம் மாயைக்கு கொடுக்கப்பட்டது. மாயையால் நமக்கு அந்த மயக்கத்துல இருந்து நம்ம தெளியறதுக்காக கொடுக்கப்பட்டது அப்படின்றது. அந்த மலம் எந்த அளவுக்கு அவங்களுக்கு எல்லாம் நீங்க இருக்கோம் அந்த அளவுக்கு தான் இருக்கும் அப்படின்றதும். இப்ப நம்ம அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கான விஷயங்களை அப்படின்னா, முதல்ல அந்த தேகத்தை நம்ம மாத்தணும். அப்படி இல்லைன்னா அந்த மாயையில இருந்து நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா, ஏன்னா அந்த மாயையின் விகற்ப ஜாலங்களாகிய பசி, தாகம், இச்சை, இது மூலியமா நம்ம விஷயங்களை நமக்கு முயற்சி செய்ய வச்சு அப்படி கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு அந்த அறிவு உலகத்தை கொடுத்துட்டே வராங்க. கடவுளோட டிசைன் அந்த மாதிரிதான் இருக்கு. இப்ப நம்ம அந்த உச்சகட்ட ஆன்ம லாபமாகிய அந்த ஆன்ம இன்ப சுகமாகிய இப்ப நம்ம அனுபவிக்கிறது எல்லாமே ஆன்ம இன்ப சுகம்தான். நம்ம மனதால அனுபவிச்சாலும் சரி, இல்ல உடலால. இப்போ மனதால அனுபவிக்கிறத நீங்க எப்படி பார்க்கணும் அப்படின்னா, அது ஆன்மாக்கே அனுபவம்னு பார்க்கணும்னு சொல்றாங்க. அப்போ இந்த இந்த உடலால அனுபவிக்கிறது எல்லாம் வள்ளல் பெருமான் நமக்கு இந்த பொற்சபை அனுபவங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க.
அதுக்கப்புறமா தான் சிற்சபை அனுபவங்கள்னு சொல்றாங்க. அப்ப அந்த பொன்னாலே என்ன அப்படின்னா சுத்தம்னு அர்த்தம். இந்த தேகம் சுத்தமாக ஆயிடுச்சுன்னா அதுல ஒரு அனுபவம் கிடைக்கும். அதுதான் பொற்சபை அனுபவம். சிற்சபை அனுபவம்னா என்னன்னா, எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறாங்க, மனது சிற்சபை ஆயிடுச்சுன்னா அதுவே நமக்கு ஒரு சிற்சபை, அதுதான் அனுபவம் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அப்படி இல்ல. அது சிற்றபை என்பது அறிவா கிருதி ஆக்குறது. அறிவா கிருதி அப்படின்னா அறிவுக்கு ஈக்குவலான ஒரு பொருளா இந்த சட தத்துவங்களான மனதை நம்ம என்ன பண்றோம், அப்படி செய்யறோம். அப்படி நம்ம மனதை சிற்றபை என்னும் அறிவாக்கிருதி ஆக்குறதுக்கு நமக்கு ஒழுக்கங்களை கொடுத்து நமக்கு இப்படிலாம் மனது சிற்றபை என்னும் அறிவாக்கிருதி ஆக்கணும்னு சொல்றாங்க. இது ஒரு பக்கம். இப்போ ஆன்மாவே சிற்றபை ஆகிறது தான் சிற்றபைன்னு வள்ளல் பெருமான் குறிப்பிடுறாங்க. இப்போ பொற்சபை என்பது இந்த தேகத்து மூலியமா நமக்கு கிடைக்கிற அனுபவங்கள், அதாவது மனித தேகத்துல இருந்து கொண்டே நாம் பெறும் அனுபவங்கள் எல்லாம் நமக்கு பொற்சபை அனுபவங்கள். இந்த அனுபவங்களை கடந்து நம்ம போகும்போது, அதாவது சுத்த தேகம் பெற்ற பின்பு நமக்கு கிடைக்கக்கூடியது சிற்றபை அனுபவங்கள். அந்த சிற்றபை அனுபவங்கள் என்னது அப்படின்னா, ஆன்மாவே சபையாயிடும். அங்க அங்க கடவுள் ஆன்மா சபை என்பது ஆன்ம அறிவு என்பது உள்ளமா மாறிடும். சபை எனது உள்ளம் என தானமர்ந்து எனக்கே அவையும். அதுக்கப்புறம் தான் நமக்கு இந்த சாகா கல்வியின் துவக்கம். அப்போ இந்த தேகம் சுத்தமாக 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 அது பொற்சபை அனுபவம். இந்த தேகம் சுத்தமாயிட்ட பிறகு கிடைக்கக்கூடிய, அதாவது சுத்தம்னா இது ஒரே நாள் ஆயிடாது இல்லைங்களா. நம்ம தான் சொல்லியிருக்கோம் 5 கட்டமா சுத்தங்கள். அதாவது அசுத்தமாயை, சுத்தமாயை, சுத்தமாயை, மாமாயை, திரோதையை. இப்போ இத்தனை கட்ட சுத்தம் இருக்கு நமக்கு. இப்போ இத்தனை கட்ட சுத்தத்துல நமக்கு ஒவ்வொரு சுத்தம் அசுத்த மாயையில நமக்கு அது சுத்தமாகுதுன்னா அதுக்கு பேரு முழுசும் அசுத்தமா இருந்தது கொஞ்சம் கொஞ்சமா சுத்தமாயின்னு வருதுன்னு அர்த்தம். அதுதான் 2வது நிலையான சுத்தமாயி. அந்த 2வது நிலையில இருந்து அந்த அசுத்தத்துல இருந்து சுத்தமாயிட்டே வந்ததுல பெர்சன்டேஜ் வைஸ் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் சுத்தமாயிட்டே வருது அப்படின்னா அது அதே 2வது நிலையில தான் இருக்குமே தவிர்த்து 3வது நிலைக்கு போகுது. 3வது நிலைன்றது சுத்தமாயி. அங்க சுத்த மாயை மட்டும்தான் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, மாயை அப்படின்ற ஒரு விஷயம் தெளிவா, அதாவது நம்ம கடவுள் எதுக்காக அந்த மாயை கொடுக்கப்பட்டாரோ அந்த விஷயம் நமக்கு அங்க தெளிவாகி இருக்கும். ஆனால் அங்கதான் இன்னொன்னு புரிய வரும். ஏன் இந்த உடம்பு நமக்கு கொடுத்தாங்க அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு புரிய வரும். இந்த தேகம், அதாவது இந்த கண்மம் எதுக்காக வந்துச்சு, ஏன் வந்துச்சுன்றதெல்லாம் கூட சுத்தமாயில் தான் புரிய வரும். அதனாலதான் வள்ளல் பெருமான் இந்த பச்சை திரியை நீக்கி கொண்டவர்களுக்கு எல்லாருக்கும் பட்ட பகல் போல அந்த அனுபவம் தெரியும் சொல்றதுக்கான காரணம் இதான். கண்மமும் என்னன்னு விலகிடும், மாயையும் என்னன்னு விளங்கிடும். ஆனால் நம்ம சுத்த மாயையில இருப்போம். அதுக்கு ஒண்ணு வேணும் இல்ல, மாயை என்று ஒன்று இருந்தாதான் உங்களால இந்த கண்மத்தை என்ன பண்ண முடியும், புரிஞ்சு கொள்ள முடியும், நீக்கி கொள்ள முடியும், அந்த கண்ம மலத்தை நீக்கி கொள்ள முடியும். அப்ப அதுக்காக கொடுக்கப்பட்டது சுத்தமாயேன்னு புரிய அப்புறம் இந்த சுத்தமாயை ஏன் நமக்கு கொடுத்தாங்க அப்படின்றத நமக்கு புரியறதுதான் நமக்கு பச்சை திரை. அந்த சுத்தமாயை விலகும், விலகினப்புறம் தான் அந்த பச்சை திரை விலகுன்றாரு. இதுக்கு பிறகுதான் கடவுள் நமக்கு துணை புரிவாரு அப்படின்னு சொல்றாரு. இந்த சுத்தமாயினா என்ன அப்படின்னா, நமக்கு கரணம், இந்த மனசு எதுக்காக கொடுக்கப்பட்டது அப்படின்றது நமக்கு புரிஞ்சு இந்த மனதை எல்லாரும் அடக்குவாங்க, ஒடுக்குவாங்க, திட்டுவாங்க, அமுக்குவாங்க, என்னென்னவோ செய்வாங்க. இந்த மனதை பிடிச்சி மனோலயம் செய்வாங்க, என்னென்னவோ பண்ணுவாங்க. ஆனால் இந்த மனதை நாம் சிற்றபை என்னும் அறிவாக்கிருதி ஆக்கிக் கொள்ளுதல், அதாவது நம்ம இந்த மனதை எதுக்காக கொடுத்தாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா. அந்த கரணங்களை, இந்த கரணங்களை கடவுள் கரணங்களாக நம்ம மாத்திக்கணும். அதாவது உள்ளமாகவும் மனதை உள்ளமாகவும், அதே போல நம்மளுடைய புத்தியை மதியாகவும், அதே போல நம்மளுடைய சித்தத்தை சிந்தையாகவும், நம் அகங்காரத்தை அடங்கி நிற்கவும் நாம் கற்றுக்கொண்டமையானால் நாம் சுத்தமாயை கடந்து நாம் மாமாயை என்ற ஒரு நிலைக்கு சென்று விடுவோம். அந்த மாமாயிலிருந்து நமக்கு வெகு விரைவில் கடவுள் எல்லாத்தையும் நீக்கி கொடுத்துருவாருன்றார். அதுக்கப்புறம் வர படிநிலைகள் அப்படின்றது மறுபடியும் அங்கிருந்து இது, அதாவது பச்சை திரை என்பது கூறுகளா நம்ம பேசிட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் அந்த மாமாயை திரோதையன்றது இதுக்கப்புறம் இடையில உள்ள நிலைகள் எல்லாம் இருக்கு. அதுதான் நம்ம திரை விளக்கத்துல 5 திரைகளா கொடுக்குறாங்க.
அந்த 5 திரையில 5வது திரைய 3ஆ பிரிக்கிறாங்க. அதனால அது 8 ஆயிடுச்சு. நீங்க 7ஆ பார்க்கலாம், 8ஆ பார்க்கலாம். ஆனால் இந்த 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 மாரி சொன்னதெல்லாம் காரணம் என்ன அப்டின்னா, அந்த திரை. இதெல்லாம் நம் அறிவை மறைத்துக் கொண்டிருக்கும் திரை. அது 7 திரை அப்டின்னு சொன்னா என்ன பண்ணாங்கன்னா, 2 கூறா, அதாவது பச்சை திரைய மேல் பாகம், கீழ் பாகமா பிரிச்சாங்கன்னா, அத 7ஆ பார்க்கலாம். ஒருவேளை நீங்க அந்த பச்சை திரைய 3ஆ பிரிச்சீங்கன்னா, அதாவது கீழ் பாகத்தில் உள்ள பச்சை திரை கருமையில் பச்சை திரைய நீங்க 2ஆ பிரிச்சீங்கன்னா, அது கருப்பு, நீலம் அப்டின்றது வரும். இத இத இப்டி பார்த்தீங்கன்னா 8ஆ இருக்கும். ஒருவேளை இத 2ஆ பார்த்தீங்கன்னா, அதாவது கீழ் பாகத்துல உள்ள கரும்பச்சை, மேல் பாகத்துல உள்ள செம்பச்சை அப்டின்னு பார்த்தீங்கன்னா 7ஆ இருக்கும். அப்படி ஒருவேளை நீங்க வந்து திரைகள 5ஆ பார்த்தீங்க அப்டின்னா, பச்சை திரை என்பது 5வது திரையா இருக்கும். இப்படிதான் பார்க்கணும். இந்த 5 திரையா நம்ம இப்ப பார்க்கிறது 5, 5ன்னு சொல்றதெல்லாம் சுத்த மாயை. இந்த அசுத்த மாயைன்னா, அப்போ அந்த 5 திரையும் நீங்கிச்சுன்னா, நமக்கு அசுத்த மாயை நீங்கிச்சு, சுத்த மாயையில இருக்கோன்றது அர்த்தம். அந்த சுத்த மாயை நீங்கி நீங்க மேலேறணும் அப்படின்னா என்ன செய்யணும்னா, அதுக்கு மாமாயை வேணும் உங்களுக்கு. மாமாயை இல்லாம உங்களுக்கு சுத்த மாயைய நீங்க என்ன பண்ண முடியாது? நீக்கிக் கொள்ள முடியாது. அதேபோல மாமாயை நீக்கிக் கொள்ளணும் அப்படின்னா, உங்களுக்கு அந்த ஆணவம் வேணும். அந்த ஆணவமாகிய திரோதை. அந்த ஆணவம்னு சொல்லக்கூடாது. அது திரோதையை அப்படின்னு சொல்லணும். ஆனா அதான் அனாதி மலம். அதாவது ஆன்மாவுக்கு இயற்கையில ஆணவம் என்பத ஒரு மலம் வந்து இருக்கு. அது ஆன்மாவுக்கு இயற்கைன்றார் வள்ளல் பெருமான். அது மாரி இந்த இந்த ஆன்மாவுல துரிசி சேர்றது இயற்கை அப்படின்னு சொன்னதுக்கான காரணம்னா, அது முயற்சியின்மை. இது வந்து இந்த முயற்சியின்மைய வந்து முதலே நமக்கு மலமா வந்து இருக்கு அப்படின்றார். இத நீக்கிக் கொள்றதுக்காக குடுத்தது தான் நமக்கு வந்து அடுத்தடுத்ததா நம்ம வந்து பார்க்குறோம். ஆனால் ஆணவத்த இந்த மாயை மூலியமா, இது மூலியமாலாம் நீக்க முடியுமான்னா முடியாது. அது கடவுள் அருளால தான் முடியும். அதேபோல ஒவ்வொரு விஷயமும் நம்ம கடவுள் அருளால தான் நம்ம இப்ப இது பண்ண முடியும். அது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு அருள குடுத்து நம்ம என்ன பண்ணிட்டோம், ஆணவத்த மாயையா நம்ம தான் மாத்திக்கிட்டோம். அதேபோல மேற்கொண்டு மேற்கொண்டு அந்த அருள நம்ம மாயையிலிருந்து கன்மமா மாத்திக்கிட்டோம். அந்த அறிவ இழந்து வந்த படிநிலைகள் தான் இன்னைக்கு நம்ம ஜீவனா இருக்கிறோம். இப்ப இந்த ஜீவன் நம்ம மறுபடியும் அருளால தான் திருப்பியும் நம்ம கரை தேத்த முடியும். சரிங்களா? அப்போ இதுக்கு அந்த அருள நம்ம முதல்ல குடுத்தோம். நம்ம ஒழுங்கா பயன்படுத்தாத காரணத்தினால, அத நம்ம மலமாக மேற்கொண்டு மேற்கொண்டு மலத்துல அழுந்தி போனதுனால, நமக்கு இந்த அறிவ மறைக்க திரைகளா போட்டு, இந்த அறிவு மறைப்ப நீக்கிக் கொள்றதுக்கு நம்ம முயற்சி எடுத்தோமே ஆனால், சிறுக சிறுக அருள குடுத்து மறுபடியும் அந்த பழைய முதல் சிருஷ்டிக்கு போயி, அந்த முதல் சிருஷ்டியிலிருந்து வாழ்ற ஒரு வாழ்க்கை தான் இந்த மரணமில்லா பெருவாழ்வு, அந்த பேரின்ப பெருவாழ்வு. அந்த முதல் சிருஷ்டியான வாழ்க்கைய நம்ப அனுபவிச்சு வாழ்றது அப்படின்றது. அப்படி அப்படி சர்வ ஜீவ தயாபரனா நம்மள மாத்திக்கிறதுக்கு தான் நம்மள வந்து கடவுள் வந்து இந்த மனுஷ தேகத்துல வருவிக்க வச்சிருக்காங்க அப்படின்றத நம்ம வள்ளல் பெருமான் சொல்றாங்க. இப்போ இந்த தினந்தோறும் திருவருட்பா அப்படின்றதுல இன்னைக்கு நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஆன்ம லாபத்தை சொல்லி பார்க்கிறோம். அந்த ஆன்ம லாபம்னா எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம இப்போ கொஞ்சம் கொஞ்சமா பார்த்துட்டு வரோம். இந்த சுத்த சன்மார்க்கத்துல கிடைக்கக்கூடிய அனுபவங்கள் வேற எந்த மார்க்கத்திலயும் கிடைக்காது. ஆனால் எல்லா மார்க்கத்திலயும் கிடைக்கக்கூடிய அனுபவங்கள் சுத்த சன்மார்க்கத்துல இருக்கும். எல்லாருக்கும் சந்தேகங்கள் இருக்கலாம். இவர் எப்படி வந்து தியானம் பண்ணலன்றாரு, தவம் பண்ணலன்றாரு, யோகம் பண்ணலன்றாரு. இந்த மாதிரிலாம் நம்மள மாதிரி சன்மார்க்கத்துல வந்து வழிபாடு செய்யல. அதாவது நீங்க என்னெல்லாம் வழிபாடு செஞ்சீங்களோ அதை செய்யலன்னு சொல்றாரு. ஆனாலும் இவருக்கு எப்படி இவ்வளவு அனுபவங்கள் கிடைச்சிருக்கு அப்படின்றத நீங்க சிந்திச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஜீவகாருண்ய ஒழுக்கத்தையே கடவுள் வழிபாடாக கொண்டும், ஜீவகாருண்யமே கடவுள் வழிபாடாக கொண்டும், ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமையை அந்த ஆன்மநேய ஒருமைப்பாடையே நம்ம வந்து முக்கிய லட்சியமாக கொண்டும், எல்லா உயிர்களும் இன்பம் அடைதல் பொருட்டே தன் வாழ்க்கையை நடத்துவதாலும், அப்படிப்பட்ட முயற்சிகளுக்கு கடவுள் வந்து சத்தியமாக சுத்தசன்மாக அனுபவத்தை லேசுல அப்படியே கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார். இது வந்து சத்தியமான உண்மை.
அதுக்கான சாட்சி தான் இந்த 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 அவுட்கம் எல்லாம் பாத்தீங்கன்னா அதுக்கான சாட்சி தான். நேற்று வரை கூட நான் நண்பர்களிடம் நிறைய பேரு கூட கலந்துரையாடும் பொழுது எனக்கு புரிய வருகிற விஷயம் என்னன்னா, எல்லா உயிரும் இன்பம் அடைதல் பொருட்டு தான் வாழ்க்கையை நடத்துறதுக்கான ஒரு சிறு முயற்சியாக வள்ளல் பெருமான் பிரார்த்தனை செய்ய வேண்டுமானால் எப்படி செய்யணுன்ற அளவு கூட நம்ம இன்னும் பிரார்த்தனை செய்யல. எல்லா உயிர்களும் இன்பம் அடைய வேண்டும், அதில் ஒருவனுக்கு தேவையானது அடங்கி விடுகிறது அல்லவா அப்படின்னு கேக்குறாங்க. அதை கூட நம்ம செய்யறதா தினந்தோறும் எனக்கு தெரியல. இரண்டாவது, ஆன்மநேய ஒருமைப்பாட்டுரிமை அப்படிதான், இதுதான் சுத்த சமாஜத்தின் முக்கிய லட்சியம்ன்றாரு. ஆனா இந்த முக்கிய லட்சியத்துல இருந்து கொண்டு இந்த உண்மை விளக்கம் செய்விக்கின்ற இந்த உண்மை விளக்கம்னா என்னன்னா, எல்லா உயிர்களும் இன்பம் உடைதல் பொருட்டு நீங்க வாழ்க்கையை நடத்தினா மட்டும்தாங்க நீங்க வந்து வாழ்க்கையில மேலேற முடியும் அப்படின்ற உண்மையை சொல்றதுக்காக தான் நம்ம இந்த சுத்த சன்மார்க்க சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கத்திலே இருக்கோம். நீங்க மரணமில்லா பெருவாழ்வை பெற்றுக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்றதுக்குலாம் நம்ம இல்ல. அதுக்கெல்லாம் வள்ளல் பெருமான் இருக்கார், அவர் பார்த்துப்பாரு. அது அடைந்த நிலையை அடைஞ்சவங்க சொன்னாதான் கேட்பாங்க, நம்மளா சொன்னா யாரும் கேட்க மாட்டாங்க. அப்படி நீங்க சொன்னீங்கனாலும் மரணமில்லா பெருவாழ்வை பெற்றுக்கலாம் வாங்க நீங்க மத்த மார்க்கத்துல இருக்கவங்களோ சமய மத மார்க்கங்கள்ல இருக்கவங்களோ கூப்பிட்டீங்கன்னா அவங்க கேக்குற முதல் கேள்வி, நீ அடைஞ்சியா, முதல் நீ அட, அப்புறமா நான் வரேன் பின்னாடி அப்படின்னுவாங்க. அதனால அது வள்ளல் பெருமான் தான் அந்த வேலையை செய்ய முடியும். அப்ப நம்ம செய்யறதுதான் என்ன செய்யலன்னா, எல்லா உயிர்களும் இன்பம் அடைதல் போட்டு அந்த பொது நோக்கத்தினால நீங்க வாங்க நம்ம எல்லாம் இணைஞ்சு ஒன்னா பயணிக்கலாம்னு சொல்லணும். இதுதான் ஒரு சுத்த சன்மார்க்கத்துல இருக்கவங்களுக்கான அடிப்படை குவாலிபிகேஷன். அப்படி இவங்களை கூப்பிடுறது மட்டும் இல்லாம தானும் எல்லா உயிர்களும் இன்பம் அடைதல் பொருட்டு நீங்க ஒரு நாளைக்கு ஒரு சின்ன பிரார்த்தனையாவது செஞ்சிருக்கணும். இதெல்லாம் செய்யலைன்னா நமக்கு சுத்த சன்மார்க்க அனுபவத்துல கொஞ்சம் கூட நமக்கு கிள்ளி 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 கூட நம்ம கடவுள் கொடுக்கவே மாட்டாரு. சரிங்க, இதெல்லாம் எனக்கு வரலையே, எல்லா உயிர்களும் இன்பம் அடைதல் பொருட்டு எனக்கு வாழ்க்கை நடத்தும் முதல்ல என் பிரச்சனையே பெரிய பிரச்சனையா இருக்க அப்படின்னு நீங்க வந்தீங்கன்னா அதுக்கு கொடுக்கப்பட்டதுதான் இந்த ஜீவகாருண்ய ஒழுக்கம். இந்த ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை கடைபிடிச்சீங்கன்னா உங்களுக்கு எல்லா வகையான பிரச்சனைகளும் சரியாயிடும். என்னெல்லாம் சொல்றாரு, தீராத நோய்கள், அதாவது என்ன சொல்றாருன்னா சூளை, குன்மம், குஷ்டம் இந்த மாதிரி தீராத வியாதிகளும் நமக்கு வந்து நீங்க ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை கடைபிடிக்கும் போது இது தீந்துரும்னு சொல்றாங்க. அதே போல பல பல நாள் சந்ததி இல்லாத ஜீவர்களுக்கு அந்த சந்ததியிலேயே நம்ம குழந்தை பொருட்களையே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அறிவுள்ள சந்ததி உண்டு பண்ணுன்றாங்க. அது மாதிரி சாதாரணமா இல்லையா, நீங்க உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு போனீங்கன்னா அதுக்கான தீர்வே கொடுத்துருமா ஜீவகாருண்ய ஒழுக்கம். கல்வி, அறிவு, செல்வம் இந்த போன்ற இல்ல எனக்கு அப்படின்னு வருந்துகின்ற சம்சாரிகளுக்கு அவங்களுக்கு அதெல்லாம் படிச்சு பார்க்கணும் ஜீவகாருண்ய ஒழுக்கத்துல. அப்போ ஜீவகாருண்ய ஒழுக்கத்தினுடைய அவுட்கமே வந்து என்ன அப்படின்னா, முதல்ல நானே நல்லா இல்லப்பா, முதல்ல நான் நல்லா இருக்கேன், என் குடும்பமே சரியில்லைப்பா, நான் எங்கப்பா எல்லா உயிரும், அது வந்து ஒரு குறைபட்ட அறிவு. அப்படிப்பட்ட குறைபட்ட அறிவுக்கு ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை கொடுக்குறாங்க. கொடுத்து நீங்க எல்லாம் என்ன பண்ணீங்க, அறிவை விளக்கிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம அறிவு விளங்குறதுன்னா என்னன்னா, நம்ம அடிப்படையில ஆன்ம திருஷ்டி விளக்கம் உள்ளவர்கள்ன்றாங்க. ஜீவகாருண்ய ஒழுக்கம் உள்ளவர்கள் ஆன்ம திருஷ்டி விளக்கம் உள்ளவர்கள் அப்படின்னா என்னன்னா, அவங்களுக்கு நெற்றி கண் திறந்திருக்கும். அதாவது அந்த ஆன்ம அறிவாகிய கண் அப்பதான் பார்க்க ஆரம்பிக்கும். அது வரைக்கும் இந்த மனக்கண்லயும் இந்த ஊனக்கண்ணான இந்த 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 புறப்புற இந்திரியத்திலையும் நம்ம வந்து பார்த்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா வாழ்க்கையை நடத்திட்டு இருப்போம். அந்த ஆன்ம அறிவு கண் என்பது திறந்தா மட்டுமே நமக்கு வந்து அதுக்கப்புறமா குற்றம் குற்றமே, அதாவது நெற்றிக்கண்ணை திறந்தினும் குற்றம் குற்றமே அப்படின்னு என்ன, நெற்றிக்கண்ணை திறந்து நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாம் நம் சகோதரர்கள் தான் அப்படின்னு தெரியும். ஆனாலும் நம் சகோதரர்கள் துக்கப்படுகின்றதை நம்ம பார்த்து பேசாம நம்ம பாட்டுக்கு போயிட்டோம் அப்படின்னா அதுதான் நம்ம வந்து ஆதியில இருந்து நமக்கு வர மலம் அதுதான். அப்ப நம்ம சகோதரர்கள் துக்கப்படுகிறார் என்று தெரியறதுக்காக கொடுக்கப்பட்டதுதான் இந்த மனம். இந்த ஆன்ம அறிவு கண் என்பது இவங்கெல்லாம் நமக்கு சகோதரர்கள் தான் அப்படின்றது கொடுக்கப்பட்டதுக்கான கண்ணு தான் ஆன்ம அறிவு கண். அப்ப இந்த ரெண்டு கண்ணையும் நமக்கு தெரியாட்டாலும் குறைந்தபட்சம் நம்மளையாவது பார்த்துக்கணும்னு கொடுக்கப்பட்டுதான் இந்த புறப்புற இந்திரியங்களான கண். அப்ப இப்படிப்பட்ட நமக்கு இவ்வளோ கண்கள், அதாவது இவ்வளோ அறிவை நமக்கு கொடுத்தோம். புறப்புற இந்திரியம், இந்திரிய அறிவு, மனம்,
மனதோட கூறு, மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் இதனுடைய கூறுகளா இப்படி இருக்கு. இப்படிப்பட்டதையும் குடுத்து நம்ம அடுத்த கட்டமா ஜீவன். ஜீவன் என்பது அந்த கடவுள் காரணம், ஜீவ காரணத்திலிருந்து நம்ம வந்து சிவ சிவ அதாவது 8 குணங்கள நம்ம நம்ம வந்து ஜீவ குணங்கள சிவ குணங்களா மாத்துறதுக்கு குடுக்கப்பட்டது தான் அந்த அந்த ஜீவனங்களுக்கு குடுக்கப்பட்ட அந்த கடவுள் காரணம். கடவுளுக்கு ஏது காரணம்? ஆனாலும் வள்ளல் பெருமான் கடவுள் காரணம்னு குறிப்பிடுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நம்மளெல்லாம் அந்த 8 அத பாத்துக்கிறதுக்கும் மிச்சம் இருக்க 2 தான் இந்த கண்ணோட்டமும் ஒருமையும் அப்படின்றாரு. இது ஆன்மா அறிவு கண் ஆகிய அந்த ஆன்ம திருஷ்டி, அதாவது ஆன்ம அறிவு கண் அவங்களால பார்த்தா மட்டும்தான் இந்த கண்ணோட்டமும் ஒருமையும் வரும். அது வந்தாதான் ஜீவகாருண்யம் தோன்றும் அப்படின்றாரு. அந்த ஜீவகாருண்யம் தோன்றுச்சுன்னா நீங்க ஆன்ம லாபத்தை அடைய தொடங்குவீங்க. அப்போ என்ன ஆகும்னா நீங்க இந்த இந்த பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு தீரும் அப்படின்னு வள்ளல் பெருமான் உங்களுக்கு சொல்றாரு. உங்க பிரச்சனை எல்லாம் தீர்ந்த பிறகு நீங்க அதுக்கப்புறமா எல்லா உயிரும் இன்பம் அடைதல் பொருட்டு ஆன்ம நேயத்தை முக்கிய லட்சியமாக வச்சு அதுக்கப்புறமா நீங்க வந்து எல்லா உயிரும் இன்பம் அடைதல் பொருட்டு தன் வாழ்க்கையை நடத்துறதுக்கு இப்போத்திலே வாழ்க்கையை நடத்த ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு பெரும் லாபத்தை பெற்றுலாம் இல்லையான்னு வள்ளல் பெருமான் நம்மள எல்லாம் கூப்பிடுறாங்களே தவிர்த்து வாங்க மரணமில்லா பெருவாழ்வு பெற்றுக்கொள்ளலாம், வாங்க இந்த தேகத்தை சுத்தமா மாத்திக்கலாம், வாங்க இதை பண்ணிக்கலாம், வாங்க அதை செஞ்சுக்கலாம், வாங்க அதை பண்ணிக்கலாம். அதை சொல்றதுக்கான காரணம் அதுவும் அவர் ஆண்மனைய ஒருமைப்பாட்டு மேல சொல்றாரு. ஏன் சொல்றாரு அப்படின்னா நம்மலாம் வந்து இந்த மாதிரி இறந்து வீண் போகின்றோமே அப்படின்ற அந்த உயிர் பொறுப்பு இடத்துல இருக்க ஜீவகாரணத்தினால அவர் அதை சொல்றாரே தவிர்த்து அவரு நீங்க இத லட்சியமா வச்சுக்கினீங்கன்னா நீங்க இந்த இந்த தேகத்தை பெற்றுலான்னா அது அப்படிலாம் எங்கேயுமே சொல்ல கிடையாது. அதனால இந்த சுத்த சன்மார்க்கத்துல எப்படி இருக்கணும் அப்படின்னா சகஜமா இருக்கணும். இப்ப நான் பேசுறேன், நான் வந்து சகஜமா, அதாவது எந்த ஒரு ஃபார்மேட்டோ இல்ல எந்த ஒரு 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 நிகழ்ச்சியை தொகுக்கிற மாதிரியோ இல்ல வந்து இது மாதிரியோ இல்ல நம்ம வாழ்க்கையில பெற்ற அனுபவங்களை எழுதி வச்சுன்னு பாயிண்டா சொல்ற மாதிரியோ அப்படிலாம் கிடையாது. சுத்த சன்மார்க்கம் என்பது ஒரு சகஜ பழக்கம். இங்க வந்து உக்காந்தோ இல்ல டெய்லியும் இதை செய்யணும் அதை செய்யணும்ன்ற பிராக்டிஸ் எல்லாம் கொடுக்க முடியாது. அப்புறம் ஏன் இந்த மாதிரி நீங்க தினந்தோறும் திருவருப்பான்னு வச்சு நடத்தின்னு இருக்கீங்க அப்படின்னா இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. ஒரு சின்ன காரணம் சொல்றேன். இதுக்கான நோக்கம் ஒண்ணு இருக்கணும்ல. ஐயா எல்லாத்தையும் நீங்க எல்லா உயிரும் இன்பம் அடைதல் பொருட்டு தான் அப்ப நீங்க செய்றீங்களா, உங்க நோக்கம் அந்த மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் நான் கொடுக்குறேன். தானாகவே நானே முன் வந்து கொடுக்குறேன். ஏன் அப்படின்னா எனக்கு நான் பாக்குறேன் பல குழுக்கள்ல போய் பல விஷயங்கள்ல வந்து பயணிக்கிறாங்க. தினந்தோறும் சம்பவத்துல ஒரு 300 சொச்சம் பேர் இருக்காங்க. எல்லாரும் பாத்தீங்கன்னா ஒரு 50 பேர்லாம் ஆன்லைன்ல இருக்காங்க. ஆனாலும் அவங்க எல்லாம் வந்து அந்த 50 பேர் ஆன்லைன்ல இருந்தாங்கன்னா எவ்வளவு குரூப்ஸ்ல, அதாவது நான் சொல்றது டெலிகிராம்ல மட்டும், அதாவது சனிக்கிழமை ஒரு சன்மாகத்துல இருக்கவங்கள 50 பேர் ஆன்லைன்ல இருக்காங்க. ஆனால் அந்த 50 வியூஸ் இதுல போதான்னு பாத்தீங்கன்னா இல்லவே இல்லை. அப்படின்னா என்னன்னா அவ்வளவு குழுக்கள்ல பயணிக்கிறாங்க. அப்போ எதுக்காக இங்கெல்லாம் பயணிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தினந்தோறும் அவங்க காலையில எழுந்து ஏதோ ஒண்ணு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த செய்யணும்னு நினைக்கும் போது அப்போ மற்ற இடங்களுக்கு எல்லாம் இங்க எல்லாம் போறாங்க வராங்க. எனக்கு தெரிஞ்சு ஜீவகாருண்ய ஒழுக்கமே கடவுள் வழிபாடாக சொல்லி கொடுத்த இடமா எனக்கு எங்கேயும் தெரியல. அப்படி எங்கேயாவது இருந்துச்சுன்னா எனக்கு பர்சனலா கூட எனக்கு வந்து டேக் பண்ணீங்கன்னா நானும் அந்த குழுல போய் சேர்ந்துப்பேன். ஜீவகாருண்ய ஒழுக்கமே கடவுள் வழிபாடு, ஜீவகாருண்யம் தான்ப்பா வேற எதுவுமே இல்லைன்ற பேசுற குழு ஏதாவது இருந்தாங்கன்னா அப்போ இவங்க வேற எதையோ தேடுறாங்க. அப்போ இவங்களுக்கு உரைநடை தேவைப்படுது, அகவல் தேவைப்படுது, இது தேவைப்படுது, அது தேவைப்படுதுன்றதுனால நம்ம எல்லாரையும் வந்து இதையும் கொடுப்போம். இவங்க எங்கேயும் போய் அதாவது என்ன சொல்றதுன்னா இதுவே போதும்னு சொல்றோம். ஆனா போதாம அவங்க போறத பார்த்ததுனால சரி ஓகே நம்ம இந்த மாதிரி ஒரு குழு அமைப்போம். சரி அதுக்காக நீங்க நினைச்சதெல்லாம் நான் செஞ்சிருவேனா அப்படின்னா இல்ல, அந்த மாதிரியும் செய்ய மாட்டோம். இப்படி எல்லாம் இருக்காங்க, அவங்கள எப்படி வழிபடுத்தணும்னு நான் வந்து ரொம்ப ஆழ்ந்து வள்ளல் பெருமான் இடத்துல கடவுள் இடத்துல, அதாவது நம்ம கடவுள் வேற வள்ளல் பெருமான் வேற இல்ல. நம்ம கடவுள் இடத்துல இப்படி கேட்கும் போது என்ன நமக்கு இது பண்றாரு அப்படின்னா ஒரு பாயிண்ட் சொல்லுவார். என்ன பாயிண்ட்னா உத்தரத்துல இருந்து நமக்கு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அதான் நமக்கு வந்து நாத முதலிய தோத்திரங்கள் அப்படின்ற IKO 1ல நம்ம ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அப்படி சொல்லும் பொழுது
இப்படி நினைக்கும் போது இப்படிலாம் போறாங்களே, இதுக்காக ஒரு குழு அமைக்கலாமா அப்படின்னு சொல்லும்போது, அமைக்கலாம். அத அமைக்கலான்றதும் அவரு தான் சொல்லுவாரு. அமைக்கலாமான்னு நம்ம திருப்பி கேட்போம். அதுக்கும் என்ன சொல்லுவாரு, அமைக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, பேருபதேசத்துல இருக்கிற ஒரு பகுதிய எடுத்துக்கிட்டு தான் பெரும்பாலான இன்னைக்கு சன்மார்க்கிகளா இருக்கட்டும், பெரும்பாலானவங்க இததான் வந்து ரொம்ப விமர்சையா செஞ்சு வராங்க இன்னைக்கு ஒரு விஷயத்த. அது என்ன விமர்சையான விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது ஒரு சாம நேரம் நம்ம காலையில நம்ம வந்து ஸ்தோத்திரம் செஞ்சோம் அப்படின்னா, அப்படியே அவங்க சிம்பிளா அப்படியே எடுத்துக்கிறாங்க அத. ஸ்தோத்திரம் செஞ்சு ஆன்ம நெகிழ்ச்சின்னு ஒண்ணு முன்னாடி போட்டதுனால அத என்ன செய்றாங்க, அழுவுறாங்க. அழுது நம்ம பெற்று விடலாம் அப்படின்னு சொல்லி, மரணமில்லா பெருவாழ்வை பெற்று விடலாம்ன்று நெறைய பேர் அழுதுனே இருக்காங்க. அவங்க எப்பவுமே அழுதுனே தான் இருப்பாங்களே தவிர்த்து அவங்களால எதையுமே பெற முடியாது. ஏன்னா, அவங்க நெனச்சிட்டு இருக்குது, ஆன்ம நெகிழ்ச்சியோட நான் செய்றேன்னு நெனைக்கிறாங்க. இல்ல அதெல்லாம் மன நெகிழ்ச்சி தானே தவிர்த்து, ஆன்ம நெகிழ்ச்சி அல்ல. ஆன்ம நெகிழ்ச்சி எப்படி வரும் அப்படின்றது நம்ம இந்த வாரத்தோட மொத்த பகுதிகள்ல எல்லா பகுதியிலுமே ஆன்ம நிகழ்ச்சியை பத்தி பேசுறோம், ஆன்ம உருக்கத்தை பத்தி பேசுறோம், அருளை பத்தி பேசுறோம். பேசாம இல்ல. எல்லா பதிவுகளையும் கேட்டா நமக்கு இந்த விஷயங்கள் புரிய வரும். அப்போ அங்க எனக்கு சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, ஒரு சன நேரம், இப்ப நீங்க ரொம்ப டைம்லாம் எடுத்துக்க வேணாம், ஒரு 1/2 hour எடுத்துக்கோ. அந்த 1/2 hourல ஒரு சன நேரம் அவங்களுக்கு ஒரு ஆன்ம நிகழ்ச்சியை நீ வந்து உண்டு பண்ணனா கூட அவங்க எல்லாம் அந்த ஆன்ம லாபத்தை பெறதுக்கான அந்த முதல் துவக்கமான அந்த பச்சை திரை விலகுறதுக்கு மிகப்பெரிய ஒரு ஆயுதமா இந்த ஆன்ம நிகழ்ச்சி இருக்கு அப்படின்றதுனால அதுக்கான ஒரு சிறிய முயற்சியா தான் இந்த விஷயத்த நம்ம இப்போ பண்ணியிருக்கோம். இந்த தினந்தோறும் திருவருட்பாவை இதனோட நோக்கம் இதுதான். என்னென்னவோ வழிபாடு, என்னென்னவோ வினோதங்கள் எங்க, அதாவது இந்த மாதிரி வழிபாடுலாம் வேணாம், இந்த மாதிரி வந்து வினோதங்கள்லாம் வேணான்னு சொன்ன ஒரு மார்க்கத்துல வந்து இங்க பல விதமான வினோதங்களை நினைக்கும் போதுதான் பதறுது அப்படியே. நான் புதுசு மார்க்கத்துக்கு, நான் புதுசு. நான் அதான் சொல்லுவேன், வந்ததுல இருந்து நான் பாக்குறேன் இங்க அப்படியே வினோதங்களாவும் இதுவாகவும் தான் நடந்து கொண்டு இருக்கிறது. அதனால இங்க சகஜமா நம்ம இருக்கணும், சுத்த சன்மார்க்கத்துல சகஜமா இருக்கணும். அந்த சகஜமா இருக்கும்போது, அதாவது சுத்த சன்மார்க்கம் சாதனம் என்பது ஜீவகாருண்ய ஒழுக்கம். அந்த ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை சகஜ பழக்கம், அதுக்கு பேர் சகஜ பழக்கம். அப்படி யார் இந்த ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை சகஜமாக பழகுகிறார்களோ, ஏன்னா ஜீவகாருண்ய ஒழுக்கத்தையே பொழப்பா வச்சுன்னு பண்ணக்கூடாது. அப்படி பண்ணியும் நம்ம எவ்வளவு பேர் இதானாங்கன்ற நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சிடும். சன்மார்க்கத்துல நீங்க சுத்தி சுத்தி பாத்தீங்கன்னா நிறைய எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நமக்கு இருக்கும். அந்த சுத்த சன்மார்க்க ஒழுக்கமாகிய ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை நான் சீரியஸா பண்றேன், சின்சியரா பண்றேன்ற பேர்ல, அதாவது நான் அடிக்கடி சொல்ற ஒரே விஷயம், செயல்கள்ல ஒழுக்கம் இருக்கணும், ஒழுக்கம் இருக்குதான்னு பாக்கணுமே தவிர்த்து ஒழுக்கமே செயலாக ஆயிடக்கூடாதுன்னு சொல்லுவேன். அந்த மாதிரி ஒழுக்கமே செயலா மாறி போச்சு. ஒழுக்கமே எவ்வகையிலும் செயலா மாறாது. நம்ம செய்யக்கூடிய செயல்கள்ல ஒழுக்கத்தை நம்ம இருக்கான்றத பாத்துக்கணும். ஏன்னா நம்ம செயல் மயக்கத்தை நீக்கிறதுக்காக கொடுக்கப்பட்டதுதான் இந்த மிகப்பெரிய ஜீவகாருண்ய ஒழுக்கம். அதோட துவக்கம் அது. செயல் மயக்கம்ன்றது பச்சைத்திரை. அதை நீக்கிக் கொள்றதுக்காக கொடுக்கப்பட்டதுதான் இந்த இந்த ஜீவகாருண்ய ஒழுக்கம். அந்த ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை சகஜமாக பழகுகிறவர் யாரோ அவங்கதான் பல்காலம் இதுல பழக முடியும். இல்லைன்னா ஒரு சலிப்புத்தன்மையோ இல்ல ஒரு ஒரு இன்னவோ வந்துரும். அதனாலதான் நம்ம அவ்வளவு தூரம் சொல்றோம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து திருப்பியும் அதுல ஒரு தொய்வு வந்துடும். ஜீவகாருண்ய ஒழுக்கத்துல ஒரு தொய்வு வந்துடும். நீங்க விட்டுடுவீங்க. விட்டுட்டு திருப்பியும் நீங்க சகஜமா உங்க வாழ்க்கையை நடத்த ஆரம்பிச்சிருவீங்க சகஜமா. அதுக்கு பதிலா நீங்க ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை சகஜமா நீங்க வாழ்க்கையில வந்து மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு சாத்திய நிலையை கொடுக்கும். அந்த சாத்திய நிலைய வந்து கொடுக்கறது தான் உங்களுக்கு, அங்கதான் உங்களுக்கு ஞான அனுபவங்களை நீங்க பெற ஆரம்பிப்பீங்க. அந்த ஞான அனுபவங்களை நமக்கு வந்து பெற 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 அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து இந்த இந்த இதுக்கு ஒரு பழக்கத்தை நீங்க வர வச்சிடணும். இந்த இந்த இதுதான் சத்திய ஞானாச்சாரம். அதை நம்ம தொடர்ந்து அடுத்த வாரம் நம்ம வந்து ஞாயிற்றுக்கிழமை பார்ப்போம். நன்றி.